சென்சார் போர்டு உறுப்பினரா இருந்திருக்கேன். அப்ப கூட டைரக்டரோட பிரச்சனை வந்ததா அதிகமா வெளியில தெரியும். என்ன இவ்வளவு கேமராக்களை பார்க்கும்போது ஏதோ தமிழகத்துல முக்கியமான ஒரு கூட்டணி அறிவிப்புக்கு வர மாதிரி இவ்வளவு அதிகமான கேமராக்களை. ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு தூரம் சிறப்பு எடுத்து ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, இந்த ஹால்ல இவ்வளவு கூட்டத்தை நான் இப்பதான் பாக்குறேன்னு. இந்த படம் அப்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்பது புரிகிறது. இளைஞர்கள் சாதித்து காட்டுவார்கள் அப்படின்னு இங்க வாழ்த்தி பேசின பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. உண்மைதான். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இளைய தேசம் அப்படின்னா பெருமையா சொல்லலாம். இந்தியா தான் இளைய தேசம். 35 வயதுக்கு குறைவாக அதிகமான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய இந்திய நாடு. இன்னும் 10-15 வருடங்களில் சர்வீஸ் செக்டர் அப்படின்னு உலகம் முழுக்க நம்மளைத்தான் எதிர்பார்க்க போகிறார்கள். உலகம் முழுக்க சேவையாற்றுவதற்கு நம்முடைய இளைஞர்கள் தான் நாளை வரப்போகிறார்கள். அதனால நிச்சயமாக இங்கு இளைஞர்களை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் படத்தினுடைய சென்சார் முடிந்ததற்கு பின்னால அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் வழக்கமா கட்டு இருக்கக்கூடிய படங்கள்ல தான் கொஞ்சம் விவாதம் அதிகமா நடக்கும். பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்க ஆரோக்கியமான பொழுதுபோக்குன்னு சொல்லுவோம். உடனே டைரக்டர் சொல்லுவாரு, நாட்டுல நடக்கிறது தானே நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 புள்ளியும் அது சந்திக்கிற இடம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான தருணங்கள்ல மட்டுமே ஆரோக்கியமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனாலும் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் செந்தில், எங்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். செந்தில் அவர்களிடம் கேட்டேன், இந்த துறையில எல்லாம் அதிகமா அனுபவம் இருக்கான்னு கேட்டேன். சினிமா மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு வந்திருக்கேன், அதனால் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ரிஸ்க் எடுத்திருக்கேன். அந்த ரிஸ்க் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ரிஸ்காக அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன்.